இந்த மூஞ்சியை காசு கொடுத்து பார்க்கணுமா? பிரபல தமிழ் பத்திரிகை ஒன்று விஜயின் முதல் படத்திற்கு கொடுத்திருந்த விமர்சனம்தான் இது. ஆனால் அதே முகம்தான் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக உயர்ந்தது. மேலும் இப்போது தமிழகத்தின் முதல்வராகவும் மாறியுள்ளது. ஆனால் இவை அனைத்தும் விஜய்க்கு ஈஸியாக கிடைத்துவிடவில்லை. சினிமாவில் விஜய் சந்திக்காத விமர்சனங்கள் இல்லை. இவரால் முடியாது, இவரின் காலம் முடிந்துவிட்டது, இனி வளர்ச்சி இல்லை என்று பலர் கூறிய நேரங்களிலும் விஜய் பதில் சொல்ல தேர்வு செய்தது வார்த்தைகள் அல்ல, வெற்றிகளைத்தான். தமிழக அரசியலில் தற்போது மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படும் பெயராக மாறியுள்ளார் முதல்வர் விஜய். சினிமாவில் விமர்சனங்களை வெற்றியால் பதிலளித்த அவர் அரசியலிலும் அதே பாணியை பின்பற்றுகிறாரா என்ற கேள்வி பலரிடமும் எழுந்துள்ளது. விஜய் அரசியலுக்கு வந்த முதல் நாள் அவரை சுற்றி பல எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் உருவாகின. உடனடியாக பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டும், எதிர்க்கட்சிகளுக்கு கடுமையாக பதிலடி கொடுக்க வேண்டும், அதிரடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் விஜய் தேர்வு செய்த பாதை வேறுபட்டதாக உள்ளது. அவர் தற்போது வெயிட் அண்ட் வாட்ச் அணுகுமுறையை பின்பற்றுவதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உடனடி அரசியல் பதில் கொடுப்பதை விட நிலைமையை முழுமையாக கவனித்து சரியான நேரத்தில் நகர்வதே அவரது பாணியாக தெரிகிறது. சினிமாவிலும் இதே அணுகுமுறையை விஜய் பலமுறை பயன்படுத்தியுள்ளார். கடுமையான விமர்சனங்கள் எழுந்த போதும் நேரடியாக பதில் சொல்லாமல் அடுத்த படத்தின் வெற்றியால் பதிலடி கொடுத்தார். இன்று அதே தந்திரம் அரசியலிலும் தொடர்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. மேலும் விஜய் தற்போது அண்ணாமலையின் ஒவ்வொரு அரசியல் நகர்வையும் உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்படுகிறது. இப்போது விஜய் அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். மாறாக அது ஒரு அரசியல் முதலீடு. சரியான நேரத்தில் பெரிய அறிவிப்பு, புதிய திட்டங்கள், மக்கள் நல நடவடிக்கைகள் அல்லது கட்சி விரிவாக்கம் போன்ற அஸ்திரங்கள் மூலம் அரசியல் களத்தை மாற்றும் திட்டத்தில் இருப்பதாக பேசப்படுகிறது. அரசியலில் அவசர முடிவுகள் சில நேரங்களில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். இதை உணர்ந்துள்ள விஜய் நிர்வாகத்தை வலுப்படுத்துவது, மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது மற்றும் கட்சியின் அடித்தளத்தை உறுதிப்படுத்துவது போன்ற பணிகளில் கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் பலரது கவனத்தையும் ஈர்க்கும் கேள்வி ஒன்றுள்ளது. விஜயின் அடுத்த அஸ்திரம் என்ன? இது எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான அரசியல் தாக்குதலா, கட்சி அமைப்பை மேலும் பலப்படுத்தும் நடவடிக்கையா அல்லது தமிழக அரசியலின் போக்கையே மாற்றக்கூடிய புதிய திட்டமா? இதற்கான பதில் இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் விஜயின் அரசியல் பயணத்தை கவனித்து வருபவர்கள் கூறும் ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் எந்த முடிவையும் திடீரென எடுப்பதில்லை. நேரம் வரும்போது மட்டுமே தனது அடுத்த நகர்வை வெளிப்படுத்துவார். அண்ணாமலை தொடர்ந்து தாக்குதலை தீவிரப்படுத்தினாலும் விஜய் தனது அடுத்த அரசியல் நகர்வை அமைதியாக வடிவமைத்து வருகிறார் என்ற கருத்து நிலவுகிறது. குறிப்பாக இளைஞர்கள், சமூக ஊடக ஆதரவாளர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் மத்தியில் யார் அதிக செல்வாக்கு செலுத்தப் போகிறார்கள் என்ற போட்டி தற்போது உருவாகியுள்ளது. இதனால் விஜய் அண்ணாமலை மோதல் தமிழக அரசியலின் அடுத்த பெரிய அரசியல் கதையாக மாறும் வாய்ப்பிருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். தமிழக முதல்வர் விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. கோலிவுட்டில் ஹீரோவாக அறிமுகமான விஜய் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக உயர்ந்தது மட்டுமின்றி தமிழக முதல்வராகவும் உயர்ந்துள்ளார். தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது என்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல. அதிலும் குறிப்பாக ஆரம்ப காலத்தில் கடுமையான உருவக்கேலிகளையும் நெகட்டிவ் விமர்சனங்களையும் சந்தித்திருந்தார். அதே விஜய்தான் பின்னாளில் கோடிக்கணக்கான ரசிகர்களின் தளபதியாக உயர்ந்து பாக்ஸ் ஆபீஸ் சக்கரவர்த்தியாக முடிசூடுவார் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த அசாத்திய சாதனையை தனது உழைப்பால் நிஜமாக்கி காட்டியவர் நடிகர் விஜய். சினிமா பின்னணி கொண்ட குடும்பத்தில் இருந்து வந்தாலும் அவருக்கான வெற்றி பாதை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கவில்லை. மாறாக முட்களும் கற்களுமே நிறைந்திருந்தன. பல முன்னணி இதழ்கள் அவரது தோற்றத்தையும் நடிப்பையும் மிக கடுமையாக சாடின. ஒரு சாதாரண இளைஞராக தனது பயணத்தை தொடங்கிய விஜய் அந்த விமர்சனங்களை கண்டு துவண்டவிடாமல் அவற்றையே தனது வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்டார். 2012ஆம் ஆண்டு வெளியான துப்பாக்கி திரைப்படம் விஜயின் திரைப்பயணத்தில் மற்றொரு மைல்கல். இயக்குனர் AR முருகதாசுடன் இணைந்த இந்த படம் விஜயை முதலில் 100 கோடி ரூபாய் வசூல் கிளப்பில் இணைத்தது. அங்கிருந்து தொடங்கிய அவரது வசூல் வேட்டை ஒவ்வொரு படத்திற்கும் ஏறுமுகமாகவே இருந்தது. கத்தி, மெர்சல், சர்க்கார், பிகில் என அவரது படங்கள் சமூக கருத்துக்களையும் உள்ளடக்கி வெளியானதால் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன.
குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான லியோ திரைப்படம் சர்வதேச அளவில் 600 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்தது. விஜயின் மார்க்கெட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்து சென்றது. சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து பல நூறு கோடி ரூபாய் வசூலை தனது ஒற்றை விரல் அசைவில் ஈட்டித் தரும் வல்லமை கொண்டவராக விஜய் உயர்ந்தார். நடனம், ஸ்டைல், ஆக்ஷன் என தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்கி கோலிவுட்டின் பாக்ஸ் ஆபீஸ் கிங்காக வலம் வந்த அவர் தற்போது தனது சினிமா பயணத்தை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு மக்கள் பணிக்காக அரசியல் களத்தில் இறங்கியுள்ளார். ஒரு நடிகராக தொடங்கி அதில் உச்சம் தொட்டு இப்போது ஒரு தலைவனாக தனது அடுத்த கட்ட பயணத்தை தொடங்கியிருப்பது அவரது விடாமுயற்சிக்கு கிடைத்த மிக பெரும் வெற்றியாகும். தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்ற முதலமைச்சர் விஜயின் அரசு தனது முதல் மாதத்தை நிறைவு செய்துள்ளது. தேர்தலுக்கு முன்பாக மாற்றத்தை வாக்குறுதியாக முன்வைத்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசு கடந்த 30 நாட்களில் எந்த அளவுக்கு செயல்பட்டுள்ளது? மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான வரவேற்பு கிடைத்துள்ளது? எதிர்க்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன என்ற கேள்விகள் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாகியுள்ளன. ஒரு புதிய அரசு ஆட்சிக்கு வந்ததும் முதல் 100 நாட்கள் முக்கியம் என்று கூறப்படுவது வழக்கம். ஆனால் சமூக வலைத்தளங்களின் காலத்தின் முதல் மாதமே ஒரு அரசின் செயல்பாடுகளை மக்கள் கவனிக்க தொடங்கிவிட்டார்கள். அந்த வகையில் விஜய் தலைமையிலான அரசின் முதல் மாதம் பரபரப்பாகவும் அதே நேரத்தில் சவால்கள் நிறைந்ததாகவும் இருந்துள்ளது. பதவியேற்ற சில நாட்களிலேயே பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் நேரடியாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் மீது அரசு ஆரம்பத்திலேயே கவனம் செலுத்தியுள்ளது. மக்கள் எதிர்பார்த்த முக்கிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரு புதிய அரசின் மீதான நம்பிக்கை என்பது அதன் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் திறனில்தான் இருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தில் அரசு ஆரம்பத்திலேயே தீவிரம் காட்டியது ஆதரவாளர்களிடையே வரவேற்பை பெற்றது. விஜய் அரசுக்கு முன் நிற்கும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று மாநிலத்தின் நிதி நிலைமை. தமிழகத்தின் கடன் சுமை உயர்ந்து வரும் நிலையில் ஒருபுறம் நலத்திட்டங்களையும் மறுபுறம் நிதி ஒழுங்கையும் சமநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு உள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் புதிய திட்டங்களை அறிவிப்பதற்கும் பெரும் நிதி தேவைப்படும். எனவே வருவாய் அதிகரிப்பு மற்றும் செலவு கட்டுப்பாடு ஆகிய இரண்டையும் சமமாக கையாள வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. ஒரு அரசின் வெற்றியை வெறும் 1 மாத செயல்பாடுகளின் அடிப்படையில் முழுமையாக மதிப்பிட முடியாது என்பது உண்மை. இருப்பினும் முதல் மாதத்தில் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் அதன் முன்னுரிமைகள் என்ன என்பதை வெளிப்படுத்தியுள்ளன. இதுவரை பார்க்கும்போது விஜய் அரசு நிர்வாக ரீதியாக வேகமாக செயல்பட முயற்சிப்பது தெரிகிறது. அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துவது, சட்டம் ஒழுங்கை வலுப்படுத்துவது போன்ற கடினமான பணிகள் சவாலாக இருக்கின்றன.